ஸோ போர் அடிக்குதே. இப்போ என்ன பண்ணலாம்? ச்சே, ஐயோ, இது விழுந்து கிடக்குது. எடுத்து பார்ப்போம். ஆஹா, செயின் கிடக்குதே. சரி, இதை வச்சு என்ன பண்ண போறோம்? சும்மா வச்சுக்கலாம். ஐயோ, கால் வலிக்குதே. எனக்கு ஏதாவது சைக்கிள் தாங்கடா கடவுளே, சைக்கிள் மட்டும் தாங்க. யாரா அது? என்னமோ சைக்கிள் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? சைக்கிள் நிறுத்துறாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க? அண்ணா, எதுக்கு நம்ம சைக்கிள் நிறுத்துனீங்க? எங்க வீட்டுல யாருமே என்னை பையனாவே மதிக்கல. என்னை பொண்ணோட சைக்கிள் ஓட்ட சொல்றாங்க. ஓ, அப்படியா? என்னால எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதான் இந்த சைக்கிள் இங்கேயே விட்டுட்டு போறேன். உனக்கு வேணா எடுத்துட்டு போமா நீ. சரி. அச்சோ, பாவம். ஜாலி, நமக்கு சைக்கிள் கிடைச்சிருச்சு. டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா. ஆஹா, இப்பதான் சொகுசா இருக்கு. இருந்தாலும் படல் பண்றோம்ல, கொஞ்சம் கால் வலிக்குதுதான். இருந்தாலும் சைக்கிள் எடுத்துச்சு போலாம். எல்லாம் இந்த மேஜிக்கல் செய்யனாலதான். சிக்கு 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 சிக்கு. எனக்கு எதுவுமே மேஜிக் செயின் தான் நினைக்கிறேன். வாய்க்கு வந்த மாதிரி நான் வேற பேசிட்டேனே. அங்க யாரு நிக்கிறா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, ஸ்டாண்ட் போடலாம். சரி, இந்த ஜோப்குள்ள இருக்கட்டும். இன்னமும் மரத்தை வெட்ட மாதிரி இருக்கே. அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? அண்ணா, கால் கேட்காதா? இந்த அண்ணா செவிடு போல. ஏ தம்பி, நீ யார் தம்பி புதுசா இருக்க? இந்த செயின் உனக்கு எங்கல இருந்து கிடைச்சிச்சு? நான் எதுக்கு கிடைச்சு உங்களுக்கு? ஏன் தான் எனக்கு கொடுக்க மாட்டேன். இது ஒரு மேஜிக்கல் செயின். இது எங்க அக்காவோட செயின். எவ்வளோ நேரமா நான் தேடிட்டு இருந்தேன். நான் எதுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு தரணும்? அது எப்படி உங்க அக்காவோடது? சொல்லுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பேச மாட்டேங்கிறீங்களா? நீ தான் பேசுறக்கே விட மாட்டேங்கிற. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு ஒரு பொம்மை பால் வேணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண. எனக்கு ஒரு பொம்மை பால் வேணும். ஸ்டாப் ஸ்டாப். ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, போய் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சைக்கிளில் வரும்போது நினச்சது உண்மைதான். அப்போ அது மேஜிக்கல் செயின் தான். ஐயோ, இது எப்படி டெஃபினட்டாக உங்களுக்கு கிடச்சிச்சு? எப்படி உங்கள் அக்கா இருந்து பறிச்சிங்க? எனக்கு சொல்லுங்க முழுசா. அம்மிக்குட்டி கொஞ்சம் தள்ளிக்கோ. அப்போ என்னை திட்டுச்சு. இப்போ வந்து என்னை தள்ளி உட்கார சொல்லுது. ஓவராக பண்ணிட்டு இந்த அக்கா முட்டிடுவாமா. ஓவரா எனக்கு கோவம் வருது, செம்மையாக கோவம் வருது. எங்க அக்காவோட செயின் மரியாதையா கொடுத்துரு, இல்லைன்னு நான் பிடுங்கிடுவேன் அந்த செயினை. இது ரொம்ப ப்ரெஷியஸ் செயின். இது எனக்கு வேணும். அப்போதான் நான் என்னோட விஷஸ் எல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இந்த மில்லியனர் ஆகணும். இந்த உலகத்துல இருக்கிற மில்லியனர் ஆகணும். அப்ப நீங்க எனக்கு கெட்டவங்களா? இல்ல. எதுக்கு அப்படி பேடா யோசிச்சீங்க? இது ஃபர்ஸ்ட் எங்க அக்காவோடது. நீ என்கிட்டயே வந்துட்டு என்னையவே வந்துட்டு கேட்டவங்க நீ சொல்றியா? எனக்கு தான் அந்த செயினுக்கு. நீங்க ரொம்ப கிரீடியா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்தா இந்த செயினை காப்பாத்தணும். நான் போறேன். இந்த நான் கை சுட்டேறியணும். இந்த நான் ஸ்டார்ட் ஆகணும். இந்த அண்ணா நான் சொல்ற மாதிரி ரிலீஸ் ஆக கூடாது. காத்துக்கலாம். இந்த செயினை காப்பாத்தி ஆகணும் எப்படியாவது. எப்படி தண்ணி தாகமா எடுக்குதே. தண்ணி குடிக்கலாம். தேங்க்யூ செயின். நன்னா சொன்ன அக்கா யார் அப்ப? ஹே சாஷியா. யார் அது? யார் பேசுறது? நான் தான் அந்த பையனோட அக்கா. நான் பேசுறேன் உன்கிட்ட. உங்ககிட்ட இருக்கிற செயின் சாதாரண செயின் இல்ல, மேஜிக்கல் செயின். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் இட் கரெக்ட்லி. என் தம்பி மாதிரி கிரீடியா ஆயிடாத. கிரீடியானினா அந்த செயின் உங்ககிட்ட இருந்து வேற பக்கம் போயிடும். அது வந்துட்டு டிஸப்பியர் ஆயிரும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அண்ட் யார் தேவையா இருக்கவங்களுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணு, உதவணும். அப்பதான் அந்த செயின் உனக்கு உதவும், உன் கூட இருக்கும். நீ சொல்றதெல்லாம் பண்ணு. அவனை நம்பி தான் இந்த செயின் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நீ அந்த நம்பிக்கையை காப்பாத்திக்கணும். கண்டிப்பா. எப்படியாவது அந்த அக்கா சொன்னதை செஞ்சே தீருவேன். அந்த பொண்ணை நான் இப்ப எங்க தேடனே தெரியல எனக்கு. லக்கு பாரு, எனக்கு என்னன்னா இங்கே இருக்காங்க. போவோம்.
ஏன்றா நான் தேடுற பொண்ணு இங்கேயே வருது என்கிட்ட. நீங்க சொன்னதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னை ஏமாக்க பார்க்காதீங்க. என்னை ஏமாத்த பார்க்காதீங்க, புரியுதா? ஏமாத்துற வேர்டு கூட உனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலன்னா நான் உன்னை எதுக்கு ஏமாத்துவேன்? என்னோட இது எனக்கு வேணும். இனி நீ சொல்றது எதுவுமே நான் நம்ப மாட்டேன். இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. நீ காணாம போயிரு. இந்த செயின் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆகாது. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. போ, நீ தண்ணிய மாறிடணும். தேங்க்யூ சாஷா, நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சதுக்கு. நீ இந்த செயின் நீ பரிசா வச்சுக்கோ, மற்றவங்களுக்கு உதவி செய். நல்லதே ஆளட்டும் இந்த உலகத்துல. தேங்க்யூ so much.